மீண்டுமாக உங்களை வரவேற்கிறேன். ஆஹ் இந்த நாள்ல நாம 3ஆம் பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த இந்த காலம் நமக்கு தேவையா இல்லையா அப்படின்ட்டு 3வது பகுதி. ஓகே. இப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஹென்சிகா ஹென்சிகாசம் அப்படிங்கிறது ஈஸ்டர்ன் திருச்சபை. இது ஒரு இந்த லெந்து காலத்துல அவங்க பயன்படுத்துற ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இது. இந்த ஹென்சிகாசம் அப்படின்னா என்ன? அந்த ஈஸ்டர்ன் சர்ச்சஸ், கிழக்கத்திய திருச்சபைகள் இல்லையா, அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அது ஒரு ஒரு ஸ்பெசிபிக்கா தியானிக்கிற ஒரு பாகம், ஒரு பகுதி. இந்த லெந்து காலில் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா அதை வந்து இல்லையா, ஒரு விதமான அமைதியா இருந்து அதுக்கு வந்து ஹெசிசியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெசிசியான அமைதி அடைவது, அமைதியாக கடவுளோடு கூட உறவு கொள்வது, கடவுளுடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்வது, உள்வாங்கிய விஷயங்களை செயல்படுத்துறது, இதுதான் எஸ்எஸ்சியா அப்படின்பாங்க. இப்ப இந்த லெந்து காலங்கள் இப்படிதான் இருக்கும். எஸ்எஸ்சியா நம்ம வந்து ஒரு பகுதி எடுத்து தியானித்து, இப்ப உதாரணத்துக்கு நம்ம டேவிடே ஒவ்வொரு நாளும் ஒரு தியான பகுதியை கொடுக்குறாரு. அதெல்லாம் தியானிக்கணும் ஆக்சுவலா, அதெல்லாம் இல்லைங்களா, அந்த இதுவெல்லாம். அப்போ அதுல என்ன மையமா இருக்கும்னாக்கா, கடவுளே நான் வந்து நான் நான் நல்லவன் இல்லை, நல்லவள் அல்ல, என் மேல உன் கருணை வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில இத இந்த தியானத்தை அவங்க செய்வாங்க. சிலர் அந்த தியானம் முடிக்கும்போது ஒவ்வொரு தியானத்துக்கு இடையிடையில இந்த வாக்கியத்தை பயன்படுத்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடவுளில் குமாரன், என் மீது கருணை காட்டுங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரெடிஷன் தான். பட் அதுல ஒரு கருத்து இருக்கு. இந்த கருணையினாலதான் நான் இருக்கிறேன். அப்ப இந்த லெந்து காலம் அந்த கருணையை, நீ காட்டுற கருணைக்கு பயனுள்ளதா நான் பயன்படுத்திக்கணும், அதுதான் முக்கியம். வெறுமனே கருணை காட்டுங்கள் அப்படின்னு, அந்த நீர் காட்டும் கருணை நான் பயன்படுத்தி கொண்டு செயல்படுத்தணுங்கிற அந்த அதுக்கு வந்து அவங்க பல நிலைகள்ல நிற்பாங்க. அது ஒரு ட்ரெடிஷன் இல்லையா. முழங்கால நிற்பாங்க, நேர் முழங்கால நிற்பாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி நிறைய போஸ் இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு. அது எதை மையம்னாக்கா, இந்த எசிகாசம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான். அது என்ன, கடவுள் இயேசு நமக்கு நம்ம நம்ம பாவங்களின் நிமித்தம் நம்மை விட்டு விலகாமல் நம்ம கூடவே இருக்கிறாரு. அவருக்கு வந்து அந்த கருணை, இரக்கம், கருணை உள்ளவரா இருக்காரு. அவர் காட்டுற கருணையை நான் பயன்படுத்தி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. இதுதான் மையம், இதனுடைய மையம். இதை அவங்க செய்வாங்க இல்லைங்களா. அப்போ அதுல ஒரு 4 பகுதி அவங்களுக்கு உண்டு. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்த போனுங்க, திரும்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்திப்போம். முதல் பகுதி ஆயத்த காலம். அந்த ஆயத்த காலம் என்ன அப்படின்னாக்கா, இந்த கிளீன் மண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. கிளீன் மண்டே அப்படின்னு. அப்போ கிளீன் மண்டே எப்போ வருது அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு நமக்கு எப்போ லெந்து காலம் ஆரம்பிக்கிறதோ அந்த புதன்கிழமைக்கு அடுத்த வர திங்கட்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இல்லையா, அதுதான். அப்போ அந்த திங்கட்கிழமைக்கு முன்னால வர 4 ஞாயிற்றுக்கிழமை இல்லையா. இந்த 4 ஞாயிற்றுக்கிழமை முக்கியம். இப்போ நமக்கு லெந்து காலம் எப்ப ஆரம்பிச்சது இல்லைங்களா. அப்ப நமக்கு ஆரம்பித்ததுல இருந்து காலம், அதற்கு முன்னால இருக்கிற இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ வருது. இதுல இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகள் அவங்க வந்துட்டு ட்ரியோடியன், ட்ரையோடியான் ட்ரியோடியான் அப்படின்னு சொல்லலாம். அது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆயத்தம். எதுக்கு? லெந்து காலத்துக்கு ஒரு ஆயத்தம், அதை ஆயத்தப்படுத்தாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமா வந்து தியானத்துக்கு நான் ஏற்கனவே கொடுத்துதான். இதெல்லாம் தியான பகுதி. அவங்க வாசிக்க அவங்களுக்கு ரெகுலரா இருக்கும், மனம் திரும்புதல் இருக்கும் இல்லையா. அப்போ 1ஆம் தேதி அவங்களுக்கு இது ஆரம்பிக்கும். ட்ரியாடியன், ஃபர்ஸ்ட் ட்ரியாடியன், செகண்ட் ட்ரியாடியன், ட்ரியாடியன் ஆஃப் ஃபர்ஸ்ட் சண்டே, ட்ரியாடியன் ஆஃப் செகண்ட் சண்டே, ட்ரியாடியன் ஆஃப் தேர்ட் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம கூட தியானிக்கலாம், நல்லா இருக்கும். இந்த பகுதி ரொம்ப நல்ல பகுதி. கடவுளுடன் திரும்புதல் இல்லையா? அதுக்குதான் நாம பார்த்தது. பிப்ரவரி 15 வந்து நியாய தீர்ப்பு அப்படின்றது வந்து, அது நியாய தீர்ப்புக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்போ அந்த நியாய தீர்ப்புக்கு நாம பாவம் செய்திருந்தோம்னா நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மன்னிப்பு எப்பேற்பட்டது? ஆதாமுக்கு கடவுள் கொடுத்த ஒரு மன்னிப்பு. அவரை அழித்து போடாமல் அவரையும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு அவருக்கு ஒரு தண்டனையை கொடுத்து, அது வந்து அவர் திருந்துவதற்கான தண்டனையை கொடுத்து இல்லையா, அவரை அவருக்கு மன்னிப்பு அளித்தார், மறுவாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லிட்டு இது முடிஞ்சதுக்கு பிறகுதான் இல்லையா, அடுத்து வர அந்த திங்கட்கிழமைய அவங்க என்ன பண்ண, லெந்து கால ஆரம்பமா அவங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப ட்ரையாடியன்றது முதல் பகுதி, அவங்களுடைய லென்டன் டேஸ்ல ப்ரிப்பரேஷன் டேஸ், ப்ரிப்பரேஷன் வீக். ரெண்டாவது அந்த 40 நாள் அப்படின்ட்டு ஒண்ணு எடுப்பாங்க. மெயின்லைன் சர்ச் இந்த சண்டேஸ்லாம் தவற விடுவாங்க இல்லையா, அவங்க அப்படி தவற விட மாட்டாங்க. சண்டேயோட சேர்த்து அவங்க என்ன 40 நாளை எடுத்துக்குவாங்க. அதுக்கு பேரு மாபெரும் தவக்காலம், த கிரேட் லென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாபெரும் தவக்காலம் 40 நாள். அந்த 40 நாளுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணாக்கா, இது எப்படி இருக்கும்னாக்கா, இது எப்படி வரும்னாக்கா, இந்த கிளீன் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க இல்ல, அதுல இருந்து தான் 40 நாள் ஆகும். இந்த குருத்தோலை ஞாயிற்கு முன்னால ஒரு சனிக்கிழமை, அந்த சனிக்கிழமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அது வந்து லாசருடைய சனி, அது முக்கியம் அந்த சனிக்கிழமை. அடுத்த நாள் தான் பவனி போறார். அப்படின்னா என்ன, அவர் ஆற்றல் மிக்கவர், அவர் கடவுள் தான், கடவுளா இருந்ததுனால, கடவுள் தன்மையை அவர் உடையவராய் இருந்ததுனாலதான் அவரை உயிர்ப்பித்தார். அதை உயிர்ப்பிக்கிற ஆற்றல் இருந்தனாலதான் அவர் என்ன பண்ண, தைரியமாக அந்த கோயிலுக்குள்ள சுத்திகரிக்க போறார் இல்லையா. அவரை எதிர்க்கிறவங்க யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை பண்ணுவாங்க. ஸோ லாசரஸ் சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இல்லையா, பிப்ரவரி 23 நான் பார்த்துட்டு குருத்தோலை ஞாயிறு அடுத்த நாள். அது எப்போ வரும்? இந்த வருஷம் ஏப்ரல் 5ஆம் தேதி தான் வரும். ஏப்ரல் 5 தான் அவங்களுக்கு குருத்தோலை. நமக்கு எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா. 4ஆம் பகுதி என்ன? அப்ப அந்த 3ஆம் பகுதியில இருக்குது குருத்தோலை ஞாயிறு, அந்த தூய வாரம், இதெல்லாமே வரும் இல்லையா. வந்துட்டு குட் ஃப்ரைடே, குட் ஃப்ரைடேக்கு அடுத்த சனிக்கிழமை முக்கியம் அவங்களுக்கு. ஏன் முக்கியம்னா, இயேசு வந்துட்டு மனிதராய் இருந்து மனிதராய் அடக்கம் பண்ணப்பட்டார். மனிதராய் இருந்த இயேசுவை கடவுள் உயிர்ப்பித்தார் இல்லையா. அந்த உயிர்ப்பிப்பதற்கு அவர், அப்போ நாம என்ன பண்றோம், நமக்கு இன்னும் ஒரு கடைசி வாய்ப்பு இந்த லெந்து காலத்துல. இவ்வளவு நாள் சரியா பண்ணல கூட, இந்த சனிக்கிழமை முக்கியம். நாளைக்கு கடவுள் உயிர்ப்பெழும் நாள். இன்றைக்கு நீ உயிர் பெறுவது தகுதியோட மாத்திக்கொண்டு ஒரு கடைசி சான்ஸ் அது. அதனால இந்த சனிக்கிழமை அவங்க ரொம்ப முக்கியம். அப்ப இதெல்லாம் நல்லாதான் இருக்கு அவங்கத்துல இந்த விஷயங்கள்லாம். அப்ப பாருங்க, அவங்க ஃபார்ம் சண்டே வந்து 5ஆம் தேதி வரும். 6ஆம் தேதி வந்துட்டு ஹோலி மண்டே இல்லைங்களா, டியூஸ்டே, அதாவது 6, 7, 8 3 நாள். ஹோலி மண்டே, ஹோலி டியூஸ்டே, ஹோலி வெட்னஸ்டே. அடுத்தது மாண்டி தேர்ஸ்டே, லாஸ்ட் சப்பர் ஏப்ரல் 9ஆம் தேதி. குட் ஃப்ரைடே 10ஆம் தேதி. ஹோலி சாட்டர்டே பரியல். அப்பனா உன்னை நீ இயேசுவோடு கூட செத்து இந்த கடைசி வாய்ப்பு, இயேசுவோடு உயிர் தெழுவதற்கு தகுதிப்படுத்திக்கோ. நீ இப்ப சாவணும் அப்படின்னு, உன் பாவத்தெல்லாம் அழித்தொழிக்கத்தான் சாவம். கடைசி வாய்ப்பு இது. உன்னை இயேசுவோடு கூட மரணத்துக்கு உட்படுத்திக்கோ. நம்ம அந்த பேப்டிசத்துக்கு பயன்படுத்துவோம், ஆனா இவங்க எதுக்கு பயன்படுத்துவாங்க, இந்த நிகழ்வுக்கு பயன்படுத்திக்குவாங்க. அடுத்தது வந்து அவருக்கு வந்து ரிசரக்ஷன் டேஸ், பஸ்கா சண்டேன்னு, பாஸ்கா சண்டே, நம்ம வந்து உயிர்ப்பு திருநாளாம் பாஸ்கா சண்டே. ஸோ இதெல்லாம் வந்து அவர்களுடைய பகுதியில 4ஆம் பகுதி. 4 பகுதி அவருக்கு இந்த இந்த காலகட்டத்தில் இருக்கு. இப்ப 4 பகுதிகளுக்கு அவங்க எவ்வளவு நாள் செலவு பண்றாங்கன்னா, ட்ரையோடியன் ஒரு 22 நாள் வரும். லெந்து, மாபெரும் லெந்து, இது சாதாரண லெந்து, கிரேட் லென்ட் 40 நாள் வரும்.
அதுக்கு பிறகு தூய வாரம், அது ஒரு 8 நாள்ல வரும். அப்புறம் தூய பஸ்கா, இதெல்லாம் சேர்த்து 71 நாள், வருஷத்துல 71 நாள். ஈஸ்டர்ன் சர்ச்சஸ்க்கு 40 நாள் தான். 40 பிளஸ் 1 44 முடியும் இல்லைங்களா? பட் இவங்க இவ்வளவு நாள் இல்லையா கடவுளுக்காக, கடவுள் ஆன்மீக ஆற்றலை பெற்று அந்த ஆண்டிலே கடவுளுக்காக வாழ. இப்ப இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த விஷயத்துல என்ன பிரச்சனை வருதுன்னா, இயேசு வந்து இந்த கிரேட் கமாண்ட்மெண்ட் அவங்க செய்யறதில்ல. உலகெங்கு போய் நற்செய்தி அறிவினா இல்லை. ஏன்னா பார்ப்பனர்கள் போல இவங்க, யூதர்களை போல இவங்க. ஏன்னா இங்க வந்து வெறும் இந்த மலையாளிஸ் தான் இருப்பாங்க இவங்கெல்லாம். மார் அப்படின்னா தூய, அப்படி மார் தோமா, தோமா மார்த்தோம்னா தூய தோமா இல்லையா? அதே போல இந்த ஈஸ்டர்ன் சர்ச்சஸ் எல்லாமே என்னன்னாக்க அவங்க வந்து ஒரு ஹை காஸ்ட் பீப்புள் இல்லையா? இந்த ஹை காஸ்ட் பீப்புள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னாக்க பார்ப்பனர்களுக்கு, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப கேரளால எப்படி பிஜேபி வந்ததுன்னா இவர்களுடைய சப்போர்ட் கொஞ்சம் இருக்கு. கேரளால அந்த பகுதியில நிறைய மெஜாரிட்டி கிறிஸ்டின் தாங்க. அதுல வந்துட்டு இவங்க இருக்கிற ஒரு அந்த பகுதியில மெஜாரிட்டியா இருக்கிறவங்க இந்த ஈஸ்டர்ன் சர்ச்சஸ். இவர் கூட மோடி கூட போய் டெல்லியில அது ஒரு ஈஸ்டர்ன் சர்ச் இல்லையா? அப்ப இவங்க என்ன பண்ணா மற்ற கிறிஸ்தவரோடு கலக்க மாட்டாங்க. இப்போ இப்போ வந்து ஒரு ஒரு காதல் திருமணம் நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 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 ஏதோ ஒரு சர்ச், ஒருவேளை அது ரோமன் கேத்தலிக்கோ இல்ல சிஎஸ்ஐயோ லுத்ரனோ இப்படியா ஏதா இருந்துட்டாக்கா அவங்க சர்ச்சில் வச்சு கல்யாணம் நடத்த மாட்டாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேறு கிறிஸ்தவத்தோட கலந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க இங்க வச்சுதான் அவங்க சர்ச்சில் கல்யாணம் நடத்த மாட்டாங்க. அப்ப அடுத்தது என்ன, நற்செய்தி அறிவிப்புன்றது இவங்களுக்கு எங்க இல்லை இவங்களுக்கு. அப்ப இவங்க நற்செய்தி அறிவிப்பு யார்கிட்ட இருக்குது அப்படி சொல்லி பார்த்தாக்கா இல்லையா, அந்த அந்த கேரளா மற்ற பகுதியில் இருக்க பிராமணர்களுக்கு தான் நற்செய்தி அறிவிப்பு இல்லைங்களா, அவர்களுக்கு தான். ஆனா அவங்க இயேசு ஏற்றுக்கொண்டு இவர்கள் பக்கம் வராங்களான்னா அது ஒரு கேள்விக்குறி. பாருங்க, இந்த அளவுக்கு மற்றவர்களை காட்டிலும் கடவுளோடு நெருங்குவதற்கு இந்த அளவுக்கு ஆற்றல் பெற்று கூட ஒரு பெரிய ஃபெயிலியர் என்னன்னா, அவங்க பிற இனத்தை சேர்ந்த யாருக்குமே நற்செய்தி அறிவிக்கிறது இல்லை. அதை ஒரு பொருட்டா நினைக்கிறது இல்லை, அது அவங்க முக்கியத்துவம் இல்லை இல்லையா? இப்ப பாருங்க, இதனால என்ன பிரயோஜனமா இல்லை? அப்ப இப்படிப்பட்ட லெந்து காலம் அப்ப அவங்கள்ட்ட நாம உள்வாங்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணோம், கடவுளுடைய இயேசு கிறிஸ்து அந்த கமாண்ட்மெண்ட், கிரேட் கமாண்ட் மத்த 28 18 19 நிறைவேற்றணும். அதான் மையம். அதுக்காக தான் இவ்வளவுமே. அப்ப மற்றவர்களை காட்டிலும் சிறப்பு பெற்றுள்ளார். ஆன்மீகத்தில் ஆன்மீக வளர்ச்சியில சிறப்பு இவகிட்ட இருந்தாலும் பல பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இதனால் என்ன பயன் அப்படின்ட்டு எஸ் கேட்கிறாரு. அது ஸோ இதை நான் போன வாரம் இதை முடிச்சிருக்கிறோம். சரி, இப்ப 3ஆம் பகுதிக்கு இப்பதான் வரோம். இப்போ சாம்பல் புதன், 3வது பகுதி சாம்பல் புதன். முதல் பகுதி லென்ட், 2ஆம் பகுதி உபவாசம், 3ஆம் பகுதி ஆஷ் வெட்னஸ்டே. சாம்பல் புதன் அப்படின்னாங்க, சாம்பர் திருநாள் அப்படின்னாங்க, திருநூற்று திருநாள் அப்படின்னாங்க, விபூதி திருநாள் அப்படின்ட்டு. இப்ப சாம்பர் அப்படின்னா என்ன அதுவும் தெரியும். நிறைய சாம்பர்னா ஒரு நல்ல தமிழ் வார்த்தை, தமிழ் வார்த்தை தான் அது. சாம்பர் புதன் கிரகம் இருக்கு இல்லையா, அந்த புதன் வந்து முக்கியமான கிரகம். அதனால அந்த புதன்கிழமைனால இது சிறப்பு வாய்ந்ததுனால அந்த சாம்பர் புதன் அப்படின்றத சாம்பர் புதன் வராது. டெக்னிக்கலா சாம்பர் திருநாள் சாம்பல் புதன் அப்படி சொல்லலாம். சாம்பல் புதன், சாம்பர்ன்றது வந்து புதனா வர, சாம்பர்ன்றது புதன்கிழமை இல்லைங்களா. அடுத்த திருநீற்று திருநாள், திருநீரு அப்படின்றது நல்ல தமிழ் வார்த்தை, அல்லது விபூதி திருநாள் அப்படின்ற பயன்படுத்தும். அப்ப இது ஏற்கனவே பார்த்தோம், வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கணும் இல்லையா. அடுத்த இதன் பிறகு நம்ம பலன் கொடுக்கணும்னா நாம் ஒடுக்கணும். அவ ஏற்கனவே 8 பார்த்தோம் இல்லையா, 8 காரியங்கள் ஏற்கனவே நாம் பார்த்தோம். எனக்கு டக்கு ஞாபகம் இல்லையா. இது வந்து லெந்து காலம், ஒடுக்க காலம்,
சுய வெறுப்பு காலம், மனம் திரும்பும் காலம் அப்படின்னு சொல்ல நிறைய இருக்கு. அது எல்லாமே ஒண்ணுதான். எல்லாம் ஒரே அர்த்தான வித்தியாசமான கோணங்கள்ல அதை பயன்படுத்துவாங்க. அப்போ நான் கனி தருவதற்கு நான் என்னை ஆயத்தப்படுத்தும் காலம். நான் பலப்பட்டால் தான் கனி தர முடியும். அப்ப அதற்கு ஒரு அழைப்பின் காலம் தான் இந்த சாம்பல் புதன், ஆஷ் வெனஸ்டே அப்படிங்கிறது என்ன? ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ற ஒரு வாய்ப்பு. நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கு பிறகு லெந்து காலத்துக்கு பிறகு நம்ம வந்து நீண்ட நேரம் தியானிக்கிறதெல்லாம் தேவை. கொஞ்ச நேரம் தியானித்தாலுமே நமக்கு எல்லா இதுவும் அதுக்காக தான். அந்த நாட்கள் 40 நாளும் சாப்பிட மாட்டாங்க. 40 நாள் அவங்க வேலைகளே போக மாட்டாங்க. முக்கியமா யாருன்னா ஊழியக்காரன். ஊழியக்காரன் 40 நாள் சாப்பிடணும். 40 நாள் ஒரு முழங்கால் ஜெபம், முழங்கால் ஜெபம், முழங்கால் அதாவது வேத வாசிப்பு, முழங்கால் ஜெபம், வேத வாசிப்பு, முழங்கால் ஜெபம் இப்படிதான் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல இல்லையா? நான் இல்லை, கண்டிப்பா நான் இல்லை. இல்லைங்களா? ஏன்னா காலை முதல் மாலை வரை இருக்கணும் முடியாது. நான் டீச்சிங் போறேன், அதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால என்னால. ஆனா ஒரு காலத்துல இருந்திருக்கேன் நான் 40 நாளும் இல்லைங்களா? இப்ப புரியல. அந்த சண்டே வந்து எதுக்காக சண்டே வந்து லெந்து காலத்துல இணைக்கல, 40 டேஸ்ல இணைக்கல. நான் சண்டே சர்ச் சம்பந்தமா ஊழியப்படாத ஊழியக்காரர்கள் சண்டேயை தவிர்த்து மற்ற 40 நாள் இல்ல. இதுதான் மையம். இதை புரிஞ்சுக்கிட்டு அப்ப இந்த சாம்பல் அப்படின்றது ஒரு ஒரு இல்லையா ஒரு 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 ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பதற்குனால் அந்த வார ஆரம்பம் வந்து ஆற்றல் மிகு ஆரம்பம். இந்த ரன்னிங் ரேஸ் போவாங்க பார்த்தீங்களா, அந்த சவுண்டுக்கு டக்குன்னு பறக்கணும். எந்த ரேஸ், கார் ரேஸ்ல எல்லாம் 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்லாம் அந்த சவுண்டுக்கு டக்குன்னு வில்லுல இருந்து அம்புல வில்ல இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி போகணும். ஸ்டார்டர். இப்ப இந்த 40 நாள் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆற்றலை தரும், அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை தரும் இல்லைங்களா? அப்பேற்பட்ட ஒரு பயிற்சியை தரும். அதனால இந்த 40 நாள் அப்படிங்கிறது. அப்ப நம்மளால பண்ண முடியல அப்படின்னு சொல்லணும். பண்ணணும். பல எங்களை போன்றவர்களால் பண்ண முடியல, ஊழியக்காரர்களால பண்ண முடியாது அப்படின்னு பொழுது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஒரு 3 மணி நேரமாவது காலையில எழுந்து உட்காந்து தியானித்து இல்லைங்களா? முடிஞ்சா வாரத்துக்கு ஒரு முறை இல்லையா, காலை முதல் மாலை வரை ஏதாவது ஒரு இல்லையா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பைபிளை வாசி தியானித்து ஜெபம் பண்ணி ஆற்றல் பெற்றுக் கொள்வது நல்லது. அப்ப இந்த சாம்பல் புதன் அவர்கள் இதை எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள் சொல்லி பார்த்தாக்க, அவர் கொடும்பாவும் செஞ்சிருப்பாங்க. இதுல நான் விடுதலை ஆகிறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு எப்போ அமையப்பது, எப்பதான் நம்ம வந்து கடவுளோட உட்கார முடியும், கடவுளோட நேரத்தை செலவு முடியும், நம்ம சீர்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சாம்பல் புதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார்கள் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள். ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் என்ன எப்போனாக்கா 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இருக்கிறவங்க இது அதிகமா பண்ணாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த அந்த 40 நாள் எப்படி வருது அதெல்லாம் பின்னாடியே கூட வரும். அடுத்தது என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்தது திருச்சபைகள்ல இன்னைக்கு கூட உண்டு. இன்னைக்கு கூட மெயின்லைன் திருச்சபைகள்ல எல்லாம் அது உண்டு இல்லைங்களா? அந்த அந்த சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக இருந்தா அவங்களை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுவாங்க, சபையை விட்டு விலக்கி வைப்பார். இப்ப 2 மனைவி வச்சுட்டு இருக்கிறாங்க. 2 மனைவினா ஒரு உண்மையான மனைவி, இன்னொருத்தர் வேற ஒருத்தர் கான்குபைன் அப்படின்னு வச்சுட்டு இருந்து தெரிய வந்தா இல்லையா, அவளை கூப்பிட்டு விசாரிச்சு அது உண்மையா இருந்தா அவன் என்ன பண்ணாக்க அது செட்டில் ஆகுற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. அதே போல எதனா பணத்துல ஊழல் பண்ணினாங்க, இது மாதிரி விஷயங்களா இருக்கு. எக்ஸ்கம்யூனிகேட் பண்றதுக்கு மெயின்லைன் சர்ச்சஸ்ல இந்த காரணங்களால அவங்க சர்ச்ல எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. அப்ப திரும்பவும் அவர் கடவுள்கிட்ட சேரணும், வரணும், சபையில சேரணும், கடவுளோட சேர்ந்து திருச்சபையில சேர்ந்து திருவிருந்துக்கு தகுதி படுது. இல்லை திருவிருந்து கொடுக்க மாட்டாங்க. அப்ப அதற்கு இதை பயன்படுத்துவேன். அதுவும் என்ன, பாவத்திலிருந்து விடுதலை ஆகி வருதல், அதுக்காக யூட்ட. அப்ப சாம்பல் புதன் என்பது என்ன? பாவ மன்னிப்பை பெறுதல், மனமாற்றத்தை உருவாக்கி கொள்ளுதல், கடவுளுக்கு உகந்த வழியில நடக்கிறதுக்காக இதை புனித நாட்களா இருக்கணும். 3 விஷயம்.
மன்னிப்பு பெறணும். பாவம் என் மனம் மாறணும். மனம் மாறினா நான் கடவுளுக்கு உகந்துதான் நடப்பேன், நடக்கும் ஆக்ஷன். அப்ப இதுக்கு ஒரு பயிற்றுவிப்பினால் தான் இந்த சாம்பல் புதன் ஆரம்பிக்கிற லெந்து காலம். சாம்பல் புதன் ஆரம்பம். ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் அவங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கனி தருவதற்கு தங்களை உயிர்ப்போடு வைத்திருத்தல்னா எது உயிரோட இருக்குன்னா திலகாத்திரப்பதான் உயிர்ப்போடு இருப்பாங்க. உயிர் இருக்கும். உயிர்ப்பு என்பது வேறு, உயிர் என்பது வேறு. ஒரு மனுஷன் 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்களே, அவருக்கு உயிர் இருந்தது, உயிர்ப்போடு இல்லை அவரு. அப்போ உயிர்ப்போடு இருப்பதற்கு இது ஒரு தொடர். நான் மனம் திரும்புவேன், பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு பிச்சு உதறி போடுவேன். அதற்கு இந்த ஆரம்ப நாள் எனக்கு ஒரு ஸ்டார்டரா இருக்கும் அப்படின்னுட்டு அந்த கோணத்துல இது உருவாங்க. அப்ப சாம்பல் புதன் அல்லது சாம்பர் திருநாள் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி முதலாம் கிரிகோரி போப் ஆண்டவர், முதலாம் போப் கிரிகோரி 1 அவர் தான். அவர் என்ன பண்ண ஒரு அடையாளமா மாத்தார் சாம்பல் அப்படின்றது, இல்லைங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஏன் நெற்றியில பூசினாங்கன்னா இல்லைங்களா, இது விசிபிள், மற்றவங்களுக்கு விசிபிளா பார்க்கும் பொழுது இவன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் அந்த பணியில தன்னை உட்படுத்திக் கொள்ளுகிறார் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம். அதான் சாபம். அடுத்தது 6-7 நூற்றாண்டுல பண்டைய செல்டிக் கிறிஸ்தவ, செல்டிக் அப்படின்றது என்ன? அது ஒரு என்ன வார்த்தை? செல்டிக் ஜெர்மானிய வார்த்தை என்று நம்புகிறேன். ஐம் சாரி, ஞாபகத்துக்கு வரல. நான் கரெக்டா சொல்றேன், எதையும் மென்ஷன் பண்ணாம விட்டுட்டேன். அந்த நாட்கள்ல என்ன பண்ணுவோம்னா, கோயில்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இளம் மரம், செடி, கொடிகள் இதெல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்பாங்க. இது போல நான் செழித்து, இது இளமையா இருக்கு, செழித்து நான் வளருவேன். ஒரு மாங்கன்று கொண்டு வந்து வைக்கிறது, அல்லது ஒரு தென்னங்கன்று வைக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வந்து வைப்பாங்க. நான் இப்படி இருப்பேன், இது கடவுளுக்கு முன் அத்தாட்சியாக இது இருக்குது வச்சுட்டு அதை கொண்டு போய் அவங்க வீட்டுல வச்சு வளர்ப்பாங்க, இல்ல கோயிலே வச்சு வளர்க்கறது. இது செயின்ட் போனிஃபெக்ஸ் 723 தான் இதை என்ன பண்றாருன்னா, அந்த திருத்துவம் திருட்ரி, அந்த இலை ட்ரினிட்டி வரும், நம்ம எடுப்போம் இல்லையா? ட்ரினிட்டி, ஏன்னா நான் படிச்சே இருக்கும், நம்ம கமலை பயிர்கா இருக்கும். அது ஹார்ட் மாதிரி 3 ஹார்ட் ஒன்னா சேர்ந்த மாதிரி வரும். அதான் அந்த ஃபிர்ட்ரி, அந்த ஃபிர்ட்ரியை கூட பயன்படுத்துவாங்க வசதியாக. அப்ப இது எங்க ஆரம்பிச்சா, ஜெர்மன் தேசத்துல முதல் இது ஆரம்பிச்சு இல்ல 7ஆம் நூற்றாண்டு இது இந்த முறை. அப்ப ஜெர்மன் தேசம் அந்த காலகட்டத்தில் கத்தோலிக்க திருச்சபை, ரோம கத்தோலிக்க திருச்சபை. ஸோ இந்த காலத்துல ரோம கத்தோலிக்கம் வர ஆரம்பிச்சு 7ஆம் நூற்றாண்டுலாம் ரோமன் கேத்தலிக்கிசம் ஆயிடுச்சு. கேத்தலிக்கிசம் ரோமன் கேத்தலிக்கிசம் நிறைய ட்ரெடிஷன்ஸ் உள்ள நிறைய நுழைய ஆரம்பிச்சது. அந்த ட்ரெடிஷன்ஸ்க்கு என்ன ஆச்சுனாக்கா பயனற்றதா போயிடுச்சு, தப்பான ட்ரெடிஷனா ஆயிடுச்சு. பாவ மன்னிப்பு சீட்டு அப்படின்னு ஒரு ட்ரெடிஷன், அது யூஸ்லெஸ் ட்ரெடிஷன் இல்லையா? அது மாதிரி யூஸ்லெஸ் ஆச்சு ட்ரெடிஷன்ஸ். அந்த ட்ரெடிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணதை யூஸ்லெஸ் ட்ரெடிஷனா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எந்த ஒரு ட்ரெடிஷனும் யூஸ்ஃபுல் ட்ரெடிஷனா தான் பைபிள்ல இருக்குது இல்லையா? மெயின்லைன் சர்ச்ல அது யூஸ்ஃபுல் ட்ரெடிஷன்ஸ் தான். எதுக்கு ஐயர் மெயின்லைன் சர்ச்சஸ்ல அந்த இந்த ஊதா நிறம் இல்லையா? இப்ப நான் போட்டுட்டு இருக்கிற ஷர்ட் ஊதா இல்லைங்களா? அந்த மாதிரி அதை ஏன் பயன்படுத்துறாங்க? ஸோ நீங்க இந்த தூய பரிசுத்த போனிஃபெக்ஸ், அதுவும் ஊதா நிறம் தான் அந்த வார்த்தை எழுத்து. இதை ஏன் பயன்படுத்துறா? அது ட்ரெடிஷன். அது என்ன சொல்லுது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது. அப்போ இதுல மைய நோக்கம் என்ன? பைபிள்ல இருந்து எடுத்தது. நான் ஒண்ணுமே லெஸ், நான் சாம்பல். இயேசு இவர் சொல்றாரு இல்லையா, பேதுரு பவுல் சொல்றார், நான் எதுக்கும் அப்பிரயோஜனமற்ற அப்படின்ட்டு பவர் திருத்தல் இருக்கு. ஆனா சரியான மொழிபெயர்ப்புனா, நான் ஒன்றுத்துக்கும் பயன்பட மாட்டேன், எதுக்கும் பயன்படாத ஒருத்தன் அப்படின்றது இல்லையா? இப்ப சாம்பல்னா கூட ஏதாவது ஒரு பயன்படும்.
ஆனா நான் எதுக்கு பயன்படாதவன் அப்படின்ட்டு. அப்போ நாம் பாவத்தின் நிமித்தமாக நாம் எதுக்கு பயனற்றவளா மாறிவிடும். அப்ப சாம்பலும் பயனுள்ளது, ஆனா பயனற்ற சாம்பலா மாறிவிடும். அப்போ நான் பயனற்ற சாம்பலா போய்விடாது, பயனுள்ள சாம்பலாக இங்கிருந்து ஆரம்பிக்கும். சாம்பலில் இருந்து நான் புது வாழ்வு பெறணும் அப்படின்னு பைபிள்ல பத்தி இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா இத அவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா. சாம்பல் புதன், சாம்பர் திருநாள், திருநீற்று திருநாள் என்று ஆரம்பிக்க இது எல்லாமே இந்த காலம் மனம் திரும்புதலுக்கு மையம். அதுவும் இது ஒரு பவர்ஃபுல் ஸ்டார்டர். நான் சொல்ல ரேஸ்ல போறவங்க அந்த அதுல காலை வச்சு அப்படி உட்கார்ந்து அந்த அந்த ஸ்டார்டர் அந்த இருக்கும். ஸ்டார்டர் டக்கு ஸ்டார்ட் பண்ணி போறாங்க இல்லையா, அது இப்பதான் பவர்ஃபுல் ஸ்டார்டர், சும்மா சாதாரண ஸ்டார்டர் இல்லை, பவர்ஃபுல் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் திரும்புதலுக்கு இது ஒரு நல்ல உந்துதல் அல்லது உந்துகோல் அல்லது இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பயர் இல்லையா. ஏவப்படுதல், தூய ஆவியால் ஏவப்பட்டு எழுதினார்கள், ஏவுதல் அப்படிங்கிறது இல்லையா. அது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அப்ப சாம்பர் என்பது என்னன்னா புதன் என்கின்ற பழந்தமிழ் சொல்லுது. புதன்கிழமை அந்த புதன் என்பதற்கு சாம்பர் என்று. அப்ப இந்த சாம்பல் புதனை சாம்பர் நாள், சாம்பர் தூய நாள், சாம்பர் திருநாள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்ப இந்த சாம்பர் புதன் என்ன, புதன் கோள், இந்த மெர்க்குரி இருக்கு இல்லையா, இந்த மெர்க்குரி அதுதான் சாம்பர். அது இருக்கிற கிரகத்திலே சூப்பர் கிரகம் அதுதான், டாப்போஸ் கிரகம் அதுதான் இல்லைங்களா, இந்த மெர்க்குரி அப்படின்னு ரொம்ப ரொம்ப. அப்ப அந்த சாம்பர் நிறம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இட் கொஞ்சம் கிரேவா இருக்கும், ஆனா சில்வரா இருக்கும். சில்வர் கிரேட் பளபளப்பா இருக்கும் சில்வருக்கு. படிச்சிருங்க, பளபளன்னு படிச்சு டக்குன்னு தெரியும். இருக்கிற கிரகங்கள்லயே படிச்சுன்னு தெரியும் மற்றதை விட. அப்போ இது என்னை கடவுளுக்கு முன் என்னை ஒளிர் விட செய்வதற்கு அப்படின்னு அந்த அர்த்தத்துல இதை சாம்பர், தமிழ சாம்பர் திருநாள் அப்படின்னு பயன்படுத்துறேன் இல்லை. அப்ப இன்னொன்னு என்ன, ஏன் அதை மையப்படுத்துறாங்க சாம்பர் அப்படின்னு பயன்படுத்தினா இதுதான், அது மற்ற கோள்கள் ரொம்ப ஸ்பீடு, செம ஸ்பீடு இல்லையா. அப்ப இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. புதன் அப்படின்னு, புத்தர் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ புதன் என, புத் என்றால் அறிவு அல்லது விவேகம், புத்னா. தன் என்றால் பெற்றவர், அறிவை பெற்றவர், விவேகத்தை பெற்றவர் இல்லையா. அப்ப அந்த அறிவு விவேகம் இதுக்கு இருக்கு, அதனால்தான் அது எங்க யார்கிட்டையும் எதிரே இடிக்காம அவ்வளவு ஸ்பீடா அது போகுது அந்த. அப்ப இது கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னால, கிறிஸ்தவர்கள் ஞானம், ஞானவாட்கள், அறிவாளிகள் இல்ல, ஏன்னா இயேசு ஞானம், இயேசுல ஞானம். இப்ப இயேசு ஏற்றுக்கொண்ட நாமெல்லாம் ஞானம், ஞானத்தை பெற்றவர்கள், மீட்பு பெற்ற ஞானத்தை பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனா நம்ம ஞானத்தை பயன்படுத்துறதுதான் பிரச்சனை. அறிவே பயன்படுத்தாதவங்க நாம் அப்படிங்க ஞானத்தை பயன்படுத்துறது இல்லைங்களா. இப்போ அதன் அடிப்படையில அதனாலதான் இதன் அடிப்படையில் புதன்கிழமைய அவங்க சூஸ் பண்ணது நோக்கம் இதுதான் இல்ல. இது ஒரு நோக்கம், வெட்னஸ்டேலயே அது அதனுடைய நாள், அந்த கோளின் நாள் அப்படிங்கிறதுக்காக. இது 88 நாள்ல சூரியனை சுற்றுவார், அவ்வளவு ஸ்பீட்ல, ரொம்ப வேகமா அவஸ்தை. அதனுடைய வேகம் என்னன்னாக்கா 1,72,333 கிலோமீட்டர் ஒரு மணி, 1 ஹவருக்கு இவ்வளவு ஸ்பீட்ல போகும். அல்லது மைல்னாக்கா எத்தனை மைல், 1 ஹவருக்கு இவ்வளவு ஸ்பீட்ல போற ஒரு கிரகம் இது. அப்படின்னா என்ன, அது வேகமாகவும் இருக்கும், விவேகமாகவும் இருக்கும், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு வெளிப்படுத்தும் அல்லது மற்றவர்களுக்கு ஒளிரச் செய்யும். இந்த 3 விஷயத்த இந்த புதன் கோள் மையப்படுத்தி கிறிஸ்தவம் இதை இப்படி இணைக்குது. அப்ப கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் என்ன, வேகமாக நற்செய்தி அறிவிப்பில் வேகம் அப்படின்னா என்ன, நிறைய இடத்துக்கு போயிட்டே இருப்போம், அறிவித்து கொண்டே இருப்போம். அப்ப இது எப்படி வேகமா தன்னுடைய 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 என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய கோல் அச்சீவ் பண்ணுது இல்லைங்களா. தன்னுடைய கோல் அச்சீவ் பண்ணாதான் வேகம், ஸ்பீடு. அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் அந்த கோல் அச்சீவ் பண்ணி
உலகமெங்கு போய் நற்செய்தி அறிவித்தல், சீடர்களை உருவாக்குதல், திருமுழுக்கு கொடுத்தல், அவர்களை ஒரு நல்ல தலைமைத்துவ சீடராக மாற்றுது. ஏன்னா அவன் அடுத்தது செய்யணும். அதுக்காக வேண்டி நாம நம்ம ஆயத்தப்படுத்தணும். நம்ம தூய்மையா இருந்தால்தான், பரிசுத்தமா இருந்தால்தான். இன்னொரு விஷயம், பரிசுத்தம் பரிசுத்தம்ன்ற வார்த்தை இயேசு எங்க பரிசுத்த பத்தி பைபிள்ல பேசவே இல்லை. இயேசு பழைய ஏற்பாட்டுல நான் பரிசுத்தர் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒருத்தன் தானே பரிசு, நீங்க எல்லாம் மகா அசுத்தம் உள்ளவர்கள் அப்படிங்கிற அப்படிங்கிற இது வந்துடும். அதான் அர்த்தம். அப்போ கடவுள் நம்ம நீ நீ மனதுக்கு லாய்க்கில்லாதவன்ற மாதிரி ஆயிடும். அப்ப கடவுள் தன்னை பரிசுத்தர் என்று சொல்வதை பைபிள் அந்த மாதிரி எழுதப்பட்டுச்சு. நான் சொன்னேன், யூதர்களுக்காக இதுல எழுதப்பட்டு சொன்னேன். அப்ப நான் வித்தியாசமானவர், அதான் சரியான ஒரு அர்த்தமாக இருக்கு. உலகத்துல எதை காட்டிலும் எவற்றை காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் எல்லோரை காட்டிலும் நான் ரொம்ப நான் ஒரு வித்தியாசமானவர். நான் வித்தியாசமான, நீங்களும் வித்தியாசமானதா இருங்கள். இப்ப புரியுதாதான் ஞானம். நான் பரிசுத்தர் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் அப்படின்ற செட் ஆகல. நாம் அப்படி இருக்க முடியாது இல்லைங்களா? அப்ப நான் வித்தியாசமானவர், நீங்களும் வித்தியாசமான. மற்றவருக்கு முன்னாடி அதான் மத்திய 5:6-7 பார்த்து வித்தியாசத்தை காண்பிக்கிற பார்த்தீங்களா? மத்திய 5 ஆரம்பிக்கும் இல்லையா? உலகத்தில் நீங்கள் மத்திய 5:3 சொல்லுங்க இல்லையா? ஆவியில் எளிமையின்றவர்கள். நீ காண்பி அவனுக்கு. ஆமா, நீ எளிமை இல்லைன்னா நான் உன்னை எளிமையை மாத்துவேன். உப்பு இல்லை விட்ட நான் உன்னை உப்பா இருந்து உன்னை உப்பா மாத்துவேன். இதுதான் மாற்றுதல் அல்லது வாழ்தல், செயல்படுதல். இதான் நான் ஐ ஆம் தட் ஐ ஆம் உடைய இன்னொரு அர்த்தம். இதுதான் முடிஞ்ச அர்த்தம். ஒரு பாடம் எடுத்தாங்க, ஐ ஆம் தட் ஐ ஆம், நானே அப்படின்னு. இல்ல 7 கிராஸ் யோவான் நற்செய்தியால் 7 சிலுவைகள். இயேசு சிலுவையை செய்தார், உருவாக்கினார். இதுதான் சரியானது. அதை படிக்கும்போது தெரியும். இயேசு சிலுவையை உருவாக்கினார், நீங்கள் சிலுவையை உருவாக்கின சிலுவையை எப்படி வச்சுக்கணும்னாக்கா சீராய் வைத்துக் கொள்வோம். அடிக்கடி சீராய் சிறப்பாக வைத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த அப்டேட்டிங்க்கு இது ஹெல்ப் பண்ணுது. புரியுதுங்களா? எங்கெங்கே போறோம், புரிஞ்சிச்சுங்களா? அப்ப நான் பரிசுத்த, பாவம் செய்கிற இன்னும் பாவம் செஞ்சு, பரிசுத்தம் இன்னும் பரிசுமா இருக்குன்னா வித்தியாசமா இருக்கு, இன்னும் வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இல்லவங்க எப்படியாவது கேட்டு போங்க. அதான் அர்த்தம் அதுக்கு. ஐ ஆம் தட் ஐ ஆம். அதான் சரியான ஆங்கில மொழி. நான் நானாகவே இருக்கிறேன். அதான் சரியான மொழி. ஐ ஆம் தட் ஐ ஆம் இங்கிலீஷ்ல. நானே அப்படி, நானே உலகத்துக்கு ஒளி, நானே நானே 7 இருக்கும். 7 சிலுவை. யோவான் 7 சிலுவையை உருவாக்கி நமக்கு முன்னாடி வச்சு காண்பிக்கிறார். நாமளும் அந்த சிலுவையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உருவாக்குற சிலுவை தான் முஸ்தூக்கி சுமக்கணும். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்திய 28, 29, 30 இதான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு சுமந்து போவது, செயல்பட்டு கொண்டே இருக்கு. ஸோ எங்கெங்கே போயிட்டு இருக்கிறோம். ஓகே, இந்த ஒரு இது வந்ததுனால அப்ப தமிழ்ல இந்த இதெல்லாம் பயன்படுது. நீங்க படிச்சீங்கன்னா இருக்கு. அப்ப ஆரம்ப கால கிறிஸ்தவத்துல இது பண்றாங்கன்னா பாவ மன்னிப்பு, பெனன்ஸ், மன்னிப்பு கோருபவர்கள் என்ன செய்யணும்? அவ சாம்பலை பூசிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ சாம்பலை பூசி எப்போ அந்த 3ஆம் 4ஆம் நூற்றாண்டு செஞ்சாங்க. ஆரம்பத்துல செய்ய, இந்த 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன் செஞ்சாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அது இருக்கு இல்லையா? அவ இது ஏற்கிறது. அப்ப பழைய இது. அப்போ என்ன அர்த்தம்னா, நீ மண்ணா இருக்கிறாய், நீ சாம்பலா இருக்கிறாய், நீ சாம்பலுக்கு மண்ணுக்கு மண்ணா இருக்கிற மண்ணு இல்ல, தூசியா இருக்கிறாய். அதான் சரியான மொழி. நீ தூசியா இருக்கிறாய். தூசியை திரும்பி அவர் கூட்டி சேர்த்து உருவாக்குறார். நம்மளா தூசியில ஒரு மண்ணுல உருவாக்கல, எஸ் தூசியில உருவாக்குனார். மொழிபெயர்ப்பதா இருக்கு. டஸ்ட், நாட் ஃப்ரம் த மட் ஆர் சாண்ட், வாட் எவர் இட் மே பி. அதுல உருவாக்கல மனிதரை கடவுள், தூசியிலிருந்து உருவாக்கலாம். தூசி நிலையற்றது, சேர்க்க முடியாதலாம் இல்லைங்களா?
அது கண்ணுக்கு தெரியாது. விற்பனாதான் கொஞ்சம் கண்ணுக்கு தெரியும். அதுல இருந்து உருவாக்கணும். அதற்காக அதை தூசி நான் அப்படிங்கிறதுக்காக இல்லையா பூமியில இருக்கப்பட்டத ஆதியா 3:10 சொல்லுது. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட அதுக்கு மண்ணிலிருந்து உருவாயிட்டு. யூ ஆர் டஸ்ட். இங்கிலீஷ்ல பாரு, யூ ஆர் டஸ்ட் அப்படின்னு. நீ தூசி, மண்ணு கூட இல்ல, தூசி அப்படிங்கிறது. இப்ப நான் தூசி. அப்ப இதுல என்ன மையம் அப்படின்னா மனமாற்றம், பாவம், துக்கம், இதெல்லாம் என்ன? ஏழ்மையின் அடையாளம். ஏழ்மையின் அடையாளம். அது ஆபியில் எளிமையுள்ளவர்கள் நல்ல மொழிபெயர்ப்ப இல்லையா? ஏழ்மை உள்ளத்தோர் அப்படின்னு இருக்கும். ஏழ்மை உள்ளத்தோர் அதான் வராகும். பேறு பெற்றோர் அப்படின்னு. அப்போ பாவங்களை உணர்ந்து பழைய ஏற்பாடு உடல்லங்க அதை பூசிக்கின்னு கோணியில ட்ரெஸ் செஞ்சுக்கிட்டு துணி தைச்சிக்கிட்டு இல்லையா நோன்பு அனுசரித்தார்கள். உண்மையாக பாவத்தை அறிக்கை செய்தார்கள். இந்த இயேசு 63 சாம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சியை தர சீயோனில் அழுவோருக்கு ஆவணம் செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை. இந்த சரியான மொழி. அழகு மாலை. சாம்பல் அசிங்கமா இருக்கும், அதைய மேல பூசிக்கிறது, மேல இருக்குது. ஆனா சரியான மொழிபெயர்ப்பு சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை. புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலம். மகிழ்ச்சி தைலம்னா அந்த 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 பெர்ஃப்யூம் ஒரு விதமான மன மகிழ்ச்சி தான் நமக்கு சுத்தி வட்டுற எல்லாத்துக்கும். இயேசு தலையில ஊற்றுல இல்லையா, அதுவும் அப்படிதான். பாலில் ஊற்றினது இதெல்லாம். அடுத்தது என்ன? நலிவுற்ற நெஞ்சத்திற்கு புகழ். அப்ப இந்த சாம்பல் புதன் இத்தனை விஷயங்கள் மற்றவர்கள் முன் நான் புகழப்படுவேன், இவன் இப்படி இருந்தா மனம் மாறணும் அப்படின்னு சொல்றது. புகழ் என்னும் ஆடை, கோணியில புகழ் என்னும் ஆடை. நேர்மையின் தேவதாருக்கள் என்று அம்மாட்சியமா ஆண்டவர் நட்டவை அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில இந்த சாம்பல் புதனை மையப்படுத்தினாங்க. அந்த 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 4ஆம் நூற்றாண்டு 3325 பிறகு ஏச 44:20 சாம்பலை உண்பது ஏமாற்றப்பட்ட இதயத்தை குறிக்கிறது. சாம்பலை உண்றானா என்ன? இதெல்லாம் சோறு, இது சாப்பிட்றா அப்படின்னு ஏமாத்தி அவன் சோறுன்னுட்டு வேற வழி இல்லாம அவன் தலைவர்கள், அவனுடைய எஜமானர்கள் அல்லது ஒரு அடிமைய சாப்பாடு கொடுக்கறது பதில் சாம்பலை கொடுத்து சாப்பிட்ற. அதெல்லாம் அவனுக்கு சாப்பாடு பார்த்தீங்களா? இப்ப புரியுதுல, ஆபியில் எளிமை விட்டு இதுதான் அவனை 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 ஏமாத்துறது கூட கிடையாது. ஏமாற்றுவது போல் அவனை மனம் அடிவுற செய்யும் அப்படின்னு. அடுத்தது நம்ம ஏற்கனவே 3:19 ஏற்கனவே மனிதர் சாம்பலிலிருந்து வந்தவர், சாம்பலுக்கு S4 ராஜ கட்டவன் அவர்கள் சாம்பலோடு படுத்துக் கொண்டார்கள். அப்ப இந்த சாம்பல் அப்படின்றத தன்னை முழுவதுமாக தாழ்த்துதல், தன்னை முழுவதுமாக வெறுத்தல், தன்னை முழுவதுமாக ஒடுக்குதல் சாம்பல். அடுத்தது யோபு 2:8 சாம்பலில உட்கார்ந்தார். யோனா 3:6 எல்லாம் இருட்டுடுத்தி வேற்றின மக்கள் இவங்களாம் அரசர் முதல் எல்லாருமே சாம்பலை விட்டார்கள். ஆதியா 18:27 நான் தூளும் சாம்பலுமாக இருக்கிறேன். தூசி, நான் தூசியும் சாம்பலுமாக இருக்கிறேன். திருப்பாடல் 102:9 நான் அப்பத்துக்கு பதிலாக சாம்பலை சாப்பிட்டு என் பானத்தை கண்ணீரோடு கலக்கிறேன். அப்படிதான் என்ன? எனக்கு சாப்பாடு தேவையில்லை இல்லையா, எனக்கு நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும், அதற்காக தன்னை ஒடுக்குகிறேன் இந்த விதமாக அப்படின்னு சொல்லிட்டு. ஏச 61:3 சியோனிலே துக்கப்படுகிறவர்களுக்கு அலங்காரம், சியோனில் அழுவோருக்கு ஆவணம் செய்யும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலையாக இருக்கும், புலங்களுக்கு பதிலாக பார்த்து. இதுதான் லெந்து நோக்கம். லெந்துல சாம்பல் புதனுடைய மைய நோக்கமே இதுதான் இல்லைங்களா? அடுத்த பகுதி நம்ம முடிந்தா நம்ம இருக்கு, டைம் இருக்கு, நம்ம அடுத்து ஒரு இதுக்கு போகலாம், ஒரு டிவோஷனுக்கு போகலாம்.
இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க இந்த டிவோஷன் ரெண்டுமே அனுப்பிடுறேன். உங்களுக்கு கிளம்பு. ஓகே, டிஸ்பிளே அது இல்லைங்களா ஐயா? ஓகே, இது வந்து 2 தலைப்புல பேசணும். ஆனா ஒரே இதுதான் தலைப்பு, மட்டும் 2ல ஏதாவது தலைப்பு எடுத்துக்கலாம். கால் டு ரினியூவல். இந்த லெந்து காலம் வந்து அதுதான். நம்ம லெந்து காலம் பார்த்தோம், உபவாசம் பார்த்தோம், சாம்பர் திருநாள் சாம்பல் புதன் பார்த்தோம். இதை மையப்படுத்துறது தான் கால் டு ரினியூவல். ரெனியூ பண்ணிக்கிறது, ரெனியூ அப்டேட் பண்ணிக்கிறது, புத்தாக்கத்திற்கான அழைப்பு. அல்லது வேறொரு தலைப்பு கால் ஃபார் லென்ட் இன்னோவேஷன், தவக்கால புதுமைக்கான அழைப்பு. இது நல்லா இருக்கு. தாவரங்கள் என்ன பண்ணுது? தன்னை புதுமைக்கான அழைப்பை அது தன்னை ஒப்பு கொடுக்குது, இலைகள்லாம் உதிர்த்து. அத கால் ஃபார் லென்டன் இன்னோவேஷன், தவக்கால புதுமைக்கான அழைப்பு. இத நீங்க தலைப்பாக நீங்க வச்சுக்கலாம். பின்னூட்டம் கொஞ்சம் கொடுங்க. அடுத்த மாசத்துல நம்ம ரொம்ப நிறைய பேரை நீக்க போறோம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப இதுல 3 விஷயம் முக்கியம். பி ப்ரிப்பேர்ட், ஆயத்தம், நம்மை ஆயத்தப்படுத்துதல். மரம் செடி கொடி அந்த துளிர்ப்பதற்காக தன்னை ஆயத்தப்படுது. அது என்ன? ரிடம்ஷன், விடுதலை, மீட்பு அப்படின்ட்டு. மீட்பு அல்லது ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டுல ரட்சிப்புக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. புதிய ஏற்பாட்டுல ரட்சிப்புன்றது நம்ம இயேசு நம்மை விடுதலை ஆக்குதல், பாவத்தில் விடுதலை ஆக்குதல மையப்படுது. பழைய ஏற்பாட்டுல நிறைய இருக்கு. ஆனா அங்கேயும் ரட்சிப்புன்ற வார்த்தை பயன்படுத்து. அப்ப ரிடம்ஷன், மீட்பு, ரீஸ்டோரேஷன், ரெஸ்டோரேஷன், ரீஸ்டோர், ரீஸ்டோர் இல்லையா? அந்த ஸ்டோர்ல திரும்பி ரீஸ்டோர் பண்ணி, அப்படின்னா அர்த்தம் வீட்டுல பொருள் எல்லாம் தீர்ந்துருச்சுனாக்கா அதுல சமையல் எல்லாமே படி திரும்பி அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறது, ரீஸ்டோர் பண்ற, புதுப்பித்தல் அல்லது நிரப்புதல். 3வது ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலித்தல், மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க, இல்லைங்களா? இந்த 3 மையமான ஒரு சிந்தனையை நம்ம மையமா வச்சுக்கலாம் இல்லையா? இதையும் ஒரு ஒரு தலைப்பா வச்சுக்கலாம். அப்ப இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, எடுத்துக்கொண்ட போது எசேக்கியேல் 36:24-36. உரோமர் வரணும், ஆர்வம். உரோமர் 11:33, 12 அதிகாரம் 2 வசனம் இருக்கு. திருப்பாடல் 51, மத்தேயு 5, மத்தேயு 6 அதிகாரம் 5-18 வசனங்க. இதை மையப்படுத்தி ஒரு தலைப்பு. எசேக்கியேல் 36:25-28 இதெல்லாம் வந்து வசனங்கள் எல்லாம் நான் சொல்லுவேன். அப்ப இதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்கணும். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? எந்த ஒரு பகுதி செய்தி கொடுத்தாலும் அந்த பகுதியிட்ட பின்னணியம் என்ன, எதன்னு. அப்ப இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க? அவருடைய வாழ்வு, கடவுளோடு வாழ்வு, அது ஆன்மீக வாழ்வு. இந்த ஆன்மீக வாழ்வுல அவர்கள் குறைப்பட்டிருக்கிறாங்க. கடவுளோடு இணைந்து வாழ்வுல சரியில்லைன்னா சரிப்படுத்திக் கொள்வதற்காக இருக்கும் பொழுது, அப்போ அவர்ல இறை வாக்குனர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களை எச்சரிக்கிறாங்க, மாநாடு செய்யாத, மனம் மாறு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இறை வாக்குனர் இவ்வளவு சொல்லியும் கடவுளுடைய வார்த்தைகளை, புதிய வார்த்தைகளை, இறை வார்த்தைகளை, தீர்க்க தரிசனம் அதை சொல்லியும், ஏற்கனவே எழுதப்பட்ட வார்த்தைகளை சொல்லியும் அவங்க கேட்காம வாழ்ந்தாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, கடவுளுக்கு இல்லையா ஒரு சினம் ஏற்பட்டது. இந்த சினம் என்கிற வார்த்தை கூட அப்படின்னா ஒரு பெற்றோர் பிள்ளைகள், தருதலையான பிள்ளைகள் மேல் கொள்ளுகின்ற சினம். நாசமா போன அடிச்சு விரட்டி வெளில விரட்டுறது இல்லை இல்லையா?
அப்ப அந்த சினத்தை மையப்படுத்துறது இந்த வார்த்தை. ஏன்னா திருவி விழித்தும் இதுக்கு சரியான தமிழ் எதுவும் இல்லை. அப்போ சொல்லி சொல்லி பாக்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? தீர்க்க தரிசனம்னா என்ன? அவங்க எதை சொன்னாங்கன்னு ஒரு 7 காரியம் பார்த்தோம். அப்ப தண்டனை. இதெல்லாம் உனக்கு தண்டனை கிடைக்கும். வேண்டாம், வேண்டான்னு சொன்னாங்க. கேட்கவே கேட்கல. கடைசியில கடவுள் விட்டுட்டார். அப்போ பாபிலோன்ல அவங்க சிறையிருக்கு சென்ற அந்த காலகட்டம். அப்போ எசேக்கியேல் இறைவாக்கினர் என்ன பண்றாரு? 593 இருந்து 507 22 ஆண்டுகள் இவரும் சிறையில் இருந்தார். சிறையிருப்பில் இருந்தார். அடிமையா இருந்தார் அவங்களோட கூட. அப்புறம் இந்த 597 யூதாவின் அரசர் யோயாக்கின் ஆட்சி செய்த போது இந்த பாபிலோனிய அரசர் என்ன பண்றாரு? நெபுகாத்நேசர் என்ன பண்றாரு? திரும்பவும் எருசலேம் வந்து முற்றுகையிடுகிறார். அவர் ஆபீசர்ஸ் எல்லாம் பிடிக்கிறார் இல்லையா? ஹை அபிஷியல்ஸ் எல்லாம் பிடிக்கிறார் இல்லையா? ஹை அபிஷியல்ஸ் 10,000 பேர் இருந்திருக்கிறாங்கன்னு பார்த்துருக்கேன். அப்படி எப்பேற்பட்ட ஒரு ஒரு நிலையில, உயர்ந்த நிலையில, உயர்ந்த ஸ்தானத்துல இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். இது 2 ராஜாக்கள்ல இந்த பகுதி வருது. நான் பார்த்த மாதிரி அதுல இவரும் அடிமையா போறார். அப்போ இவர் காலத்துலதான் எருசலேம் கோயில் இடிக்கப்பட்டது. அது எசேக்கியேல் 33:21. அப்ப அது இடிக்கப்பட்ட அந்த காலகட்டம், இவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட காலம் இஸ்ரேலுடைய வாழ்வில ஒரு பெரிய இருண்ட காலம். 2 இருண்ட காலத்தை சந்திக்கிறார்கள். நம்ம பைபிள்ல இந்த ஒரு இருண்ட காலம் தான் இருக்கும். 2வது இருண்ட காலம் மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடைப்பட்ட அந்த ஆண்டு இல்லையா? அதுல இருக்கிற ஒரு இருண்ட காலம். அந்த இருண்ட காலத்துல ஒரு வெளிச்சத்தை மக்கபேயர் சொல்லி பார்த்தோம் இல்ல? அது ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 20-22 தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைன்னு இருக்கும். அது மொழிபெயர்த்தான். தேவாலய அது ஒளியின் பண்டிகை. ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹனுக்கா ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்ட்டு. அப்ப அவர்கள் தங்களை மட்டுமல்ல தாங்கள் சார்ந்தவற்றையும் தாங்கள் இருந்த இடத்தையும் அவர்கள் பாவத்துக்கு உட்படுத்தி விட்டார்கள். அதான் சொல்லுது, பாவத்துக்கு உட்படுத்தினார். அவருடைய வாழ்வு எல்லாமே ரொம்ப கேவலமா இருந்தது. கடவுளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால கடவுள் என்ன பண்ணாருன்னா, கடவுள் சிதறடிக்கல, அவர்களை சிதறண்டு போனார்கள். ஏன்னா பைபிள வியாப்போட டைரக்டா நம்ம அப்படி எடுத்துக்க கூடாது. அப்ப கடவுள்னா அன்பே இல்லாதவரா? கைவிட்டுட்டாருன்னு கூட இல்ல, கடவுளுடைய பலத்தை கலந்து பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க ஜனங்க. அதான் அப்படிதான் எடுக்கணும் பைபிளை வாசிக்கணும். கடவுள் தண்டிச்சிட்டாருன்னா கூடாது, தண்டனைக்கு தங்களை உட்படுத்தி கொண்டார்கள். அது ஒண்ணு எடுக்கணும். ஒரு விஷயம் இல்லைன்னா இது என்ன பண்றோம்னாக்கா, பின்னால தப்பு செய்தால் அவருக்கு தண்டனை உண்டு இல்லையா? கடவுளுடைய வருகையில கண்டிப்பா தவறு செய்தவருக்கு தண்டனை உண்டு. இந்த 2 கோணத்தை தான் எடுக்கணுமே தவிர, கடவுள் அவனை சிதறடிச்சாரு, கடவுள் அவன் கையில ஒப்பு கொடுத்தாரு அப்படிலாம் கிடையாது. அப்படி தன் சொந்த பிள்ளைகளை எப்படி ஒப்பு கொடுத்தாரு? அவர் வருத்தப்பட்டு இருப்பார். அதுதான் இளைய குமாரன் இருக்கும். அநியாயம் அக்கிரமம் ஓட்டிட்டா கூட அவர் மனசெல்லாம் அவன் மேலே இருந்தது. அப்ப கடவுளுடைய மனசு இத்தனை ஆண்டு காலம் இந்த இஸ்ராயல் மக்கள் மேலதான் இருந்தது. துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் கடவுள். அப்ப அவர்கள் எழுதும் பொழுது இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அப்ப அவர் எழுதும் பொழுது பல வகையில ஏற்கனவே எப்படி பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கு. முதல்ல அன்பு, இரக்கம், மன உருக்கம், நீதிய சாந்தம், மிகுந்த கிருபை, தீங்குக்கு மனசாப்பாடுகிறவன், நீதி செய்தி, இந்த 7 குணாதிசயத்தை வச்சு படிச்சுப்பாங்க. அது ஒண்ணு சொல்ல. பழைய ஏற்பாட்டை படிச்சிடணும். முக்கியமா பைபிளை படிச்சோம், மிக முக்கியம் பழைய ஏற்பாடை படிச்சிடணும் இல்லையா? அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அவர்கள் எதற்காக சிலதை கூட்டி எழுதினாங்க. கடவுள் சொல்லாததே சொன்னதாக. குழந்தைகளை கொன்று போடுங்கள் கடவுள் சொல்லுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப கடவுள் சொல்லாத அப்ப ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ பொய்யே எழுத தனக்கு சாதகமா இருக்கணும். சில இடங்கள்ல கடவுள் அக்கினி பட்சித்து போடார் பயமுறுத்தத்துக்காக அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் அது சேர்த்தார்கள். இதெல்லாம் பழைய பாடங்கள்ல இதெல்லாம் இருக்கு. அப்ப சிலை வணக்கம் அப்படிங்கிறது என்ன? பைபிள்ல சொல்லப்பட்ட சிலை வணக்கம்
சிலையை வணங்குறது அவனுக்கு முக்கியம் இல்லை. கடவுளுக்கு அது 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 அதை கடவுள் அதை பார்க்கல. ஏன்னா கடவுளை சொல்லிட்டார்ல, அது கண் இருந்தா பேசாது, பார்க்காது, காண்ந்து கேட்காது. அப்ப அது வெறும் சிலை. ஆனா அந்த கலாச்சாரம், அந்த சிலை வழிபாட்டு கலாச்சாரம், அது எதுனாக்கா இல்லையா, உடல் இச்சை சார்ந்த கலாச்சாரம். அத சிலை வழிபாடு அப்படின்னு கூடாதுன்னு சொல்றது காரணம். அந்த சிலை வழிபடுகிறவர்களுடைய கலாச்சாரம் எல்லாமே எல்லாரும் இந்த பாபிலோனியன், அசீரிய, சீரிய, எகிப்திய இந்த இந்த கல்ச்சர்ல இருந்து வந்ததெல்லாம். இவங்க எல்லாம் அந்த அந்த வழிபாட்டு நாட்கள் எப்படி இருப்பாங்கன்னாக்கா கண்டமணிக்கு இருப்பாங்க. இன்றைய மேற்கத்திய கலாச்சாரம் இப்ப அது மாதிரி அப்பவே இருந்திருக்கு. அத சிலை வழிபாட பழாத என்ன அர்த்தம்னா, அந்த சிலையை வணங்குது, அந்த கலாச்சாரத்துக்கு அடிமையாயிருது. பணத்துக்கு அடிமையா இருக்கிறனால பண ஆசை. அப்ப அந்த மோக கலாச்சாரத்தின் மேல் ஆசை கொள்வது சிலை வழி. அப்ப சிலை டம்மி பீஸ் ஆக. ஆனா அந்த சிலையை வச்சு இவர்கள் செய்கின்ற இந்த கலாச்சார சீரழிவு அதான் பைபிள்ல சொல்றது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை கொண்டு நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள வச்சு அவர் சிலையை வணங்குறான், அவங்கள்ட்ட போய் சேராத அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்ப அவர் அப்படி எழுதுகிறார்கள். இன்னொன்னு எப்படி எழுதுறாங்க, கவிதை நேரத்துல எழுதுவாங்க. கவிதை நேரத்துல சரியா புனையப்பட்டிருக்கும். மீன் மீன் விழியால் மீனுக்கு வட்டமா இருக்க கண்ணு. மயில் போன்ற கழுத்துனா நீட்டாவா இருக்கு. மயில் பெண்களுக்கு நீட்டா கழுத்து. அது ஒரு கவிதை நயத்துல அப்படியே அது உண்மை இல்லை என்றாலும் கூட அது என்ஜாய் பண்றதுக்கு, அதுக்கு இது பண்றது, ரசிக்கிறதுக்காக யூதர்கள் மரபு அது ஒன்று. இல்லை யூத மரபுகள்ல என்ன நிறைய கதை, குட்டி குட்டி கதை ஏசு சொல்றாரு இல்லைங்களா, நிறைய கதை சொல்றாரு, உவமைகள். இதெல்லாம் அது அந்த கல்ச்சர்ல வருது. அப்ப கடவுள் என்ன பண்றார் அப்படின்னாக்க, அவர் அளவற்ற அவங்களுடைய துன்பம் எப்படி இருந்ததுனாக்கா, ஆரம்பத்துல எப்படி எகிப்து தேசத்துல அவங்களுடைய கதறல் எப்படி கடவுளுடைய காதை தொட்டதோ அது அந்த மாதிரி அது இருந்தது இல்லைங்களா. பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலான் அப்படின்னு சூப்பர் பாட்டு, ரொம்ப ஹிட் சாங். அந்த பாட்டு ரொம்ப அர்த்தமுள்ள பாட்டு. இன்னைக்கு அந்த பாடுவாங்க யூதர்கள். அப்படின்னா என்ன, நான் எப்படி எங்களுடைய கடவுள் எப்பேற்பட்ட கடவுள், அவரை புகழ்ந்து பாட சொல்லி கிண்டல் பண்றாங்க. என்னன்னா, எங்க கடவுளை புகழ்ந்து பாடிட்டு இருக்கிறா, நீ பாடுற அவங்க கடவுளுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், உங்க கடவுளுக்கு ஒண்ணுமே இல்லடா பாடுறா அப்படின்னு. அவருக்கு ஆற்றல் இல்லை, ஒண்ணும் கிடையாது, உன்னை பாரு அடிமையா வச்சுட்டு இருக்கிறோம் பாருனாங்க. அவனுக்கு எப்படி இருக்கு, எப்படி இது பண்ணுவான். அது நான் எப்படி அந்நிய தேசத்துல போய் நான் எப்படி உங்க புகழ்ந்து பாடுவேன், நான் அடிமையா இருக்கிறேன்னு. நான் விடுதலையே இருந்தா விடுதலையோடு ஆராதனை, புரியுதுங்களா, விடுதலை ஆராதனை தான் சொல்றது. விடுதலை ஆராதனை, விடுதலையே இருக்காது அந்த ஆராதனையில. விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க. அப்ப கடவுள் என்ன சொல்ல, நான் அவரை தூய்மைப்படுத்துவேன், அவரை வித்தியாசமான மாற்று வேதம் பரிசுத்தப்படுது. வித்தியாசம், நான் வித்தியாசமானவர், அவளே வித்தியாசமா மாத்துவீங்க. அப்ப இதுல நேரத்தில் உவமானங்கள் இதெல்லாம் சொல்லி சரி, அப்ப உவமானங்கள் சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க ரிப்பெண்ட் பண்ணணும், மனஸ்தாபப்படணும், அதுக்கான பிராயச்சித்தம் பண்ணணும். அதற்கு ஒரு வழிமுறை, கடவுளோட பாஸ்டிங்னா கடவுளோடு இணைந்து உட்கார்ந்து கடவுள் பேச காது கொடுத்து கேட்கும். அப்ப காதுனா கடவுள் பேசுவாரு, சத்த காதுல விழுல, நாம் அனுபவிப்போம், நம்முடைய மூளையில அனுபவிப்போம். இதுதான் சார். அப்ப 3 இதுதான் பேக்ரவுண்ட், இந்த பாடத்துக்கான பேக்ரவுண்ட். நம்ம 6 குறிப்பு பார்த்தல ஆரம்பத்துல இல்லைங்களா, அதுல முதல்து பேக்ரவுண்ட், சூழல். அப்ப 3 விஷயத்தை கடவுள் சொல்றாரு. ஒண்ணு, அவர்கள் சுத்தமான நீரை தெளிப்பேன், எசேக்கியேல் 36:25. ஐ வில் ஸ்பிரிங்கிள் நியூ வாட்டர் ஆர் கிளீன் வாட்டர், கிளீன் நியூ. நவமான இருதயம், மொழிபெயர்வு தப்பு, நவம்னா 9, மொழிபெயர்வு தப்பு. நவம் அல்ல, சுத்த இருதயம், நவமான இருதய தருவேன், தமிழ்ல மொழிபெயர்வு தப்பு, சுத்த இருதயத்தை, அதான் சரியான மொழி. பின்னாடி வர பார்க்கலாம். அப்போ நான் அவர்கள் மேல் தண்ணீரை தெளிப்பேன்,
நியூ வாட்டர். இதுதான் பேப்டிசம்ல இதை கூட பயன்படும். தெளிப்பு ஞானஸ்தானம், கூற்று ஞானஸ்தானம், முழுக்கு ஞானஸ்தானம். நீ எப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறது முக்கியம் இல்ல ராஜா ராணி. அந்த ஞானஸ்தானத்தோட நீ எப்படி அந்த நேரத்தை எப்படி இருக்கிற, அது பிற நீ எப்படி வாழ்றது தான் முக்கியம். அதனால இது எடுத்தாதான் பரலவம் போவேன்றதுலாம் ஹம்பக். அது ஒரு அடையாளம். உள்ளான மாற்றம் எனக்கு பெரிய அடையாளம். சாம்பலை பூசிக்கொள்வது வெளிய அடையாளம் இல்லையா? உபவாசத்தில் அமர்வது வெளிய அடையாளம் உள்ளான மாற்றத்திற்கு. ஏன் உள்ளான மாற்றம்? உள்ள மாற்றம் என்பது ஆற்றல் பெறும், வல்லமை பெறும். அதுதான் மாற்றம் வேணும் அவசியம். அப்போ அவர் சொல்றார், என் மக்கள் மீது நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் ஸ்பிரிங்கிள் நியூ வாட்டர் ஆர் கிளீன் வாட்டர் இல்லையா, சுத்தமான நீரை தெளிப்பேன் அப்படிங்கிறார். அது எசேக்கியேல் 36, 25, 28 வருஷங்கள் பார்க்கணும். இதுலதான் 3 பகுதியை பார்க்கிறோம். அப்போ ரோமர் 7, 24, 25 பவுலடியாஸ், அப்ப நான் யாரு? நான் எல்லார காட்டிலேயே மேல பருதா, ஐயோ புழு மாதிரி இருக்கிறானேன்னுட்டு இல்லையா, நான் எல்லாத்தையும் பெரிய ஆள் பவுல். அவர் பார்க்கறது புழு மாதிரி இப்படி ஆயிட்டாரு அவரு, அதை விட கேவலமா இருக்காரு. எது என்னை அப்படி செஞ்சது? என்னுடைய பாவம் தான் நான் அப்படி செஞ்சது. அதனால அதுல இருந்து வெளியில வரும். அதான் ரிப்பீட்டன்ஸ். நான் வெளியில வரேன். அப்பதான் சுத்தமான நீர் என்னில் தெளிக்கப்படும். புதிய நீர் தெளிக்கப்படும். 2வது குறிப்பு என்னன்னா, அவர்களுக்கு புதிய இருதயத்தை, நியூ, இதுதான் நவமான இருதயம் இருக்கும். நவம்னா 9 இருதயத்தை ஆயிடும் மொழிபெயர்ப்புல இல்ல. நியூ, நியூ வாட்டர், அடுத்து நியூ ஹார்ட், புதிய இருதயத்தை அர்த்தார்கள். மத்தேயு 6:14 இருக்கும் இல்லைங்களா? 6:14. மற்ற மனிதர்கள் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களா, உங்கள் விண்ணக தந்தை அப்படின்னா இப்ப என்ன சொல்றாரு, அந்த அந்த பரமண்டல ஜெபம் தான். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் தந்தையே பிதாவே நாமும் உயர்த்தப்படுவதாக. அப்படின்னா என்ன? எப்படி என்னாலதான் உயர்த்தப்படும். கடவுள் நாம் மகிமையிலனா கடவுள் உயர்த்து. பாரு, இவன் தானே உண்மையான கிறிஸ்தவன், இவன் வணங்குற கடவுள் எப்பேற்பட்ட கடவுள்டா அப்படின்ட்டு. அதான் நாமும் உயர்த்த பரிசுத்தப்படுத்துதல்ல, வித்தியாசப்படுவதாக அர்த்தம். உயர்ந்திருப்பதாக. உம்முடைய இறை அரசு பாருங்க, எனக்குள்ள இறைசு வந்துருச்சு, ஆனா அது என்னுடைய இருதயத்தை ஆளுகை செய்யலாண்டவர். அதான் பரம சூப்பர் பிரேயர், சூப்பர் டாபிக். அது அதனால எடுக்கலாம். உம்முடைய சித்த விண்ணகத்துல செப்புல அப்படின்னா விண்ணகத்துல இப்படிதான் கடவுளுடைய சித்தம் திட்டம் தீர்மானம் இப்படிதான். தந்தையாக கடவுளுடைய சித்தம் திட்டம் தீர்மானம் இயேசுவை குறித்து தான். நம்மை குறித்து இயேசுடைய சித்தம் திட்டம் தீர்மானம், பரிசா சித்தம் திட்டம் தீர்மானம் இப்படிதான். அதுதான் விண்ணரசுல எப்படி பரமட்டில செய்யப்பட பூமியில இருக்கிற எண்ணத்திலே அது நடக்கும். எனக்கு தேவையான உணவு எனக்கு தாங்க, அது போதும். அன்றன்றுள்ள உணவை எனக்கு தாங்க. எனக்கு விரோதமாய் குற்றச்செயலுக்கு நான் மன்னித்து விட்டேன், நீர் என் பாவத்தை மன்னி. அர்த்தம். எனக்கு விரோதமாக நான் மன்னிக்கிறது போல என் குற்ற மன்னியும்னா என்ன அர்த்தம்? நான் மன்னிச்சிட்ட ஆண்டவரை, நீர் மன்னிக்கிறது நான் தகுதியா இருக்கிறேன். இவ தகுதிப்படுத்துதான் இதுல எந்த காலம் புரிஞ்சிச்சிங்களா? அதுல மற்ற பாவத்தை நான் மன்னிக்கிறது போலன்னா நான் மன்னித்திருக்கணும். அப்பதான் அந்த வசனத்தை அதை சொல்ல முடியும். நான் மன்னிச்சிட்டேன், அப்ப என் பாவத்தை நீங்க மன்னிக்க முடியும். அதுக்குதான் நான் உபவாசத்துல இருக்கிறேன். என்னை மன்னித்து திரும்ப ஏற்றுக்கணும். சபையில நீக்கி விட்டாங்க, நான் திரும்பி சபையோடு சேர்த்திருக்கணும். அதுதான். அப்ப அவர் மன்னிக்கிறார்னா என்ன? 3வது, அவர்களுக்கு புதிய ஆவியை புகுத்துவேன். ஐ வில் புட் a new spirit. புதிய ஆவி, பரிசுத்த ஆவியில. பரிசு ஆவி ஸ்மால் லெஸ்ல வருது, அங்க கேபிட்டல் லெஸ் வரல. அப்ப என்னுடைய ஆவி எப்படி இருக்குனாக்க,
என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியனுக்கு உகந்த ஆவியா இருக்கு. என்னுடைய ஆவி எப்படி இருக்குல்ல, இயேசுக்கு உகந்த ஆவியா இருக்கு. என் ஆவி தந்தையாகிய கடவுளுக்கு உகந்ததா இருக்கு. அப்படின்னா என்ன? இந்த லெந்து காலத்துல, இந்த உபவாச காலத்துல இல்லையா, நான் எப்பெல்லாம் உபவாசம் கடவுளோடு வசிக்கிறேனோ, அது குறைந்த நேரமோ அதிக நேரமோ, அப்பெல்லாம் நான் எப்படி இருக்கிறேன், அதை பத்தி பேசாது. என்னுடைய ஆவி, என் பேச்சு, மூச்சு, செயல் எல்லாமே என் ஆவியோடு கலந்து. அப்ப என் ஆவி எப்படி இருக்கு? பழையசா இருந்து முன்ன எதுவும் கீழ்ப்படியாது, என் இஷ்டத்துக்கு இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை. கண்டதை பேசுவேன், கண்டதை பார்ப்பேன், கண்டதை செய்வேன். இப்ப இல்லை. இப்ப புதிதாக்கப்பட்டேன் நான். அப்போ என்னுடைய ஆவி. அப்போ இந்த புதிய ஆவியோடு கூட தான் பரிசுத்த ஆவியானவர் இணைய முடியும். இதுதான் இயேசு யோவான் 3:23-24 இல்லையா? கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம், எங்கும் தொழுது கொள்ளும் காலங்கள், எங்கேயும் வழி கொடுக்க. கடவுளை தொழுது கொள்ள ஆவியோடு உண்மையோடு தொழுது. ஆவியோடு. எந்த ஆவி? இந்த ஆவி பற்றி பேசுறேன். உன்னுடைய ஆவி எப்படி இருக்கும்? உன்னுடைய ஆவி தூரத்துல இருக்காரு. ஏசாயா இயேசு சொல்வார் இல்லைங்களா, அவர்கள் தன் நாவினாலே என்னை கனப்பட, இருதயம் தூரமா இருக்குது. அது இல்லை, இந்த ஆவி நெருங்கி இருக்கு. என்னை தேடுகிறது, என்னை வாஞ்சிக்காத தூய ஆவியார் உனக்கு உதவி செய்வார். அதான் சொல்றாரு. பவுல சொல்வார் இல்ல, 1 கொரிந்தியர் 14:10-14:40 ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு ஆவியோடும் விண்ணப்பம் செய்வேன், கருத்தோடு விண்ணப்பம். இதான் அந்த ஆவி. 4வது குறிப்பு, கடைசி குறிப்பு, அவர்களோட புதிய உறவை ஏற்படுத்துவேன். a new relationship. ஏன்? கனி கொடுக்கிறதுக்கு. புரிஞ்சுங்களா? மரம் தன்னை வெறுத்து, ஒடுக்கி வெறுத்து உதிர்க்கும் பொழுது இலைகளை, அது என்ன பண்ண, புதிய ஒரு உறவு அதுக்குள்ள ஏற்படும். என்ன? இலைகள், கிளைகள், பூக்கள், காய்கள், பழங்கள், பழத்துக்குள் விதைகள். இதான் புதிய உறவு. மற்றவர்களுக்கு பயன்படுவதுதான் புதிய உறவு. நியூ ரிலேஷன்ஷிப். கடவுளோடு இசைந்த ஒரு உறவு. லூக்கா 15:11-14 அது நல்லா இருக்கும். அந்த பகுதி வாசிங்க, வீட்டுல தியானிங்க. லூக்கா 15:11-24. நம்ம ரோமர் 8:8-10 கிறிஸ்துவோடு நாம் கிறிஸ்துவோடு இறந்தார். கிறிஸ்துவோடு சத்தோம்னா, கிறிஸ்து எப்போ செத்தவர் உயிரோடு இருக்கிறோம். அவரோடு கூட நாம் வாழ்வோம். அதான் கிறிஸ்துவோடு மரித்தேன், கிறிஸ்துவோடு உயிர்த்தேன், அவரோடு நான் வாழ்வேன். அதான் அர்த்தம். நான் என்னதெல்லாம் விட்டு ஒழித்து செத்து கடவுளோடு கூட வாழ்வேன் அப்படின்னு. அதை பத்தி சொல்றதுதான் ரோமர் 8:8-10 வாசகம். மத்தேயு 6:5-6-12 நீங்கள் இறைவனை வேண்டும் பொழுதெல்லாம் வெளி வேஷக்காரரை போயிருக்காங்க. அப்ப இந்த லெந்து காலம் வெளி வேஷ லெந்து காலமாக இருக்கக்கூடாது. தான் முக்கியம். நானும் 40 நாள் இருந்தேன். நானும் உண்டியல்ல காசு போட்டேன் இல்லையா, சுயவேற்பு காணிக்கையில் நானும் காசு போட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. காசு போட்டல அது உண்மை இருக்கணும் அதுல இல்லைங்களா? அப்போ இது என்ன, பயன்படாத ஒரு ட்ரெடிஷனா இருக்கக்கூடாது, பயனுள்ள ட்ரெடிஷனா இருக்கும். அப்ப லெந்து காலம் இந்த கிறிஸ்தவத்துக்கு தேவையா தேவையில்லையா என்பதை யார் முடிவு செய்யணும் அப்படின்னா, நீங்க நம்ம எல்லாரும் தான் முடிவு செய்யணும். அது தேவையானது நான் சொல்லவும் கூடாது, தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். தேவையா தேவையில்லையான்றது முடிவு செய்வது இன்றைக்கு உங்கள் கையில என் கையில கொடுக்கப்பட்டது இல்லையா? அப்போ இதுதான் மையம் இந்த இந்த பகுதியில. அப்ப திரும்பவும் அதேதான் நோக்கம். என்ன லெந்து காலத்தின் நோக்கம்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், உங்களை அபிஷேகித்திருக்கிறேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வதோ அதை அவர் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி. அதான் முக்கியம். கனி கொடுக்கும்படி, அந்த கனி நிலைத்திருக்கும்படி உங்களை ஏற்படுத்த. அதன் பிறகுதான் நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்ளுதோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. அப்ப என்ன கேட்போம் அப்படின்னாக்க, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கொடுத்து உங்களை
இல்லையா? கனி கொடுக்கும்படிக்காக. அந்த கனி நிலைத்திருக்கும்படி அவங்களை ஏற்படுத்தினேன். அடுத்ததுதான் வரணும். இல்லைங்களா? பிதாவை கேட்டுக்கொள்ள அதை கொடுக்கிறவர் அப்படின்னு. இங்கிலீஷ்ல கரெக்டா ஆர்டர் இருக்கும். 1 2 3 4 5 6 7. தமிழ்ல இந்த ஆர்டர் வந்து தப்பான ஆர்டர். ஏன் தப்பு? இப்ப இது இப்படி இருக்கிறதுனால நம்ம தப்பா, நான் எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்ட்டு அதுக்கு சொல்ல. நீ சரியா கனி கொடுக்கிறியா இல்லையா என்பது உனக்கே தெரியும். நீ பீரியாடிக்கலா கனி கொடுக்கிறியா கனி கொடுக்கலையா? கொடுத்தா கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கனி கொடுக்கலன்னா கடவுள்கிட்ட கேட்போம். கடவுள் சொல்லுவாரு, இப்படி செய், நல்லா கொடுப்பேன். சுவையுள்ளதா கொடுக்குறியா சுவையற்றதா இருக்க? சுவையற்றதா கடவுள்கிட்ட கேட்போம். ஆண்டரே கனி கொடுக்குறேன்னு நான் சுவையா கொடுக்கலையே, நான் என்ன பண்றது? அப்ப கடவுள் அப்படின்னாரு, இதெல்லாம் வழிமுறை, இதை செய். எல்லாம் வழிமுறை. இதுதான் லெந்து காலத்தில் நோக்கம். நான் அதை சரியா செய்யல, அது சரியா இல்லை, சரியில்லை, முழுமையா இல்லை, ஒண்ணுமே இல்லை, அறகுறையா இருக்கு, முக்காவாசி தான் இருக்கு, முழுசா இல்லை, நான் என்ன பண்றதுன்னு கேட்போம். அவர் சொல்லுவார் நமக்கு. அதான் இந்த 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 ஜெபத்தினுடைய மையம். அதற்கு வேற எங்கேயும் நம்ம சொல்லி விட்டுட்டு, அப்போ கனி கொடுப்பதற்காக இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். ஓகே. அப்ப கனி தரும்படிக்காக, நல்ல கனி தரும்படிக்காக, அதிக கனி தரும்படிக்காக, தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கனி தரும்படிக்காகத்தான், அதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துறதுதான் இந்த லெந்து காலத்து இந்த நிகழ்வுகள். நற்குல திராட்சை தோட்டத்துல என்ன பண்ணாரு? அத்தி மரத்துல போய் வச்சார். தோட்டத்துல ஒரே ஒரு அத்தி மரம். அப்படின்னா என்ன? தோட்டத்துல அத்தி மரம், அத்தி திராட்சைக்கெல்லாம் எப்படி கேர் எடுக்கிறாரோ அதே கேர் இந்த ஒண்ணுக்கு எடுக்கிறாரு. அப்படின்னா என்ன? நீங்களும் அது ஒரே ஒரு அவர் தோட்டத்துல இருக்கிறதுல ஒரு அத்தி மரம். நீங்களும் நமக்கு நம்ம மேல அவ்வளவு கேர் எடுக்கிறார். அதான் எசேக்கியேல் சொல்லுது. 4 புதிய புதிய நியூன்றதுதான் இல்லைங்களா? அப்ப அத்தி மரம் கனி கொடுக்கணும், 3 வருஷத்துக்கு கொடுத்துடணும். 3 வருஷத்துக்கு பிறகு கனி கொடுக்கலாம், அது என்னைக்குமே கனி கொடுக்காது. அப்ப அதை வெட்டி போட்டுருவாங்க. அதான் சொல்றேன், அதை வெட்டி போட்டுட்டுமா கேட்டா, இல்லை இன்னொரு வருஷம் டைம் கொடுங்க, நான் திரும்பி பண்றேன். 3 வருஷத்துல கொடுக்கலையா இன்னொரு வருஷம் கொடுங்க. கடவுள் நமக்காக மன்றாடுகிறார், தந்தை இன்னும் ஒரு வருஷம் அப்படின்ட்டு. அப்போ திருப்பாடல் 1 பாரு, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கணும். நல்ல மரம் தீய மரம், நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், தீய மரம் தீய கனி கொடுக்கும். மத்தேயு 7:16 அத்தி பழக்காலம் இல்லை, பசுமையானது மாய்மாலக்காரர். அது அது அத்திமர காலம் பசுமையான இலை இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அந்த காலத்துல பசுமையான இலை இருந்தாக்கா அது கண்டிப்பா அதுல ஒரு முக்காவது இருக்கும், பூவாவது இருக்கும், காயாது இருக்கும். மாய்மாலை பண்ணாத அப்படின்ட்டு. அதே போல யாக்கோபு 3:12 அத்தி மரம், ஒலிவ மரம், பழம், திராட்சை செடி, அத்தி பழங்கள் இதெல்லாம் அதுல வரும். ஆவியின் கனி கலாத்தியர் 5:22 ஒளியின் பிள்ளைகள் ஆவியின் கனி. இதான் ஒளியின் பிள்ளைகள் தான் ஆவியின் கனியா போல. எபேசியர் 8, ரோமர் 11:33-32 இல்லையா? கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு பவுல் சொல்றா இதெல்லாம் எழுதுறாரு இல்லையா? உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். அவன் 40 நாள் உபவாசத்துல நான் இருப்பேன், அவன் கறி சாப்பிட மாட்டான், நான் சாப்பிட மாட்டேன், அப்படி இருக்காது. குணக்காக அப்படி நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் சரி பண்ணும் அப்படிங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கும். இந்த லெந்து காலம் நமக்கு அது பயன்படும், இந்த உபவாச காலம் நமக்கு அது பயன்படும். அப்போ கால் டு ரினியூவல், நம்மை புதுப்பித்துக் கொள்ள ஒரு அழைப்பு. அப்ப தவக்கால புதுமைக்காக, நான் ஒரு புதுமைக்காக என்றால் கடவுள் வித்தியாசமானவர், நானும் வித்தியாசமாக இருக்கணும், அதுக்கான புதுமைக்கான அழைப்பு. இதோடு முடிக்கிறேன்.